அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். போன கிளாஸ்ல பிள்ளைகள் நம்ம சேனல்ல முதலாவது நாள்ல போட்டிருந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாம இந்த காணொளியில இரண்டாவது நாள்ல நாம போட்டிருந்த 2 கேள்விகளுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். சரி, அந்த வகையில நம்ம கேள்விக்குள்ள போவோம். பாருங்க, முதலாவது கேள்வி கேட்டிருக்குது, எங்கேயோ மழை பெய்கிறது, எங்கேயோ மழை பெய்கிறது என்பதில் ஓகார இடைச்சொல் உணர்த்தும் அதே பொருளை உணர்த்தி வரும் வாக்கியம் என்ன என்று ஒரு கேள்வி அமைஞ்சிருக்குது. அதாவது பிள்ளைகள், நீங்க இடைச்சொற்கள் என்று சொல்லியலுக்குள்ள ஒரு இலக்கணம் படிக்கிறீங்க. இலக்கணத்துல எழுத்தியல், சொல்லியல், உணரியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்புகள் வருது. அதுல சொல்லியல் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இடைச்சொற்கள் என்றது. அந்த வகையில உங்களோட சிலபஸ்ல தத்தம் பொருளுணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள் நிறைய தந்திருக்குது. உதாரணமாக உம்ன்றது இருக்குது, கூடண்டு இருக்குது, அதே மாதிரி ஓண்டு இருக்குது, ஏண்டு இருக்குது, தானண்டு இருக்குது, இப்படின்னு சொல்லி நிறைய இடைச்சொற்கள் காணப்படுது. இந்த ஒவ்வொரு இடைச்சொற்களுமே என்ன செய்யுதென்றால் அதுகளுக்கே உரிய தனித்துவமான பொருள்களை உணர்த்தி வருது. உதாரணமாக இந்த என்ற இடைச்சொல் எடுத்துன்னு சொன்னா அது குறிப்பாக சிறப்பு பொருள், எதிர்மறை பொருள், ஐய பொருள், எச்சம், முற்று, எண், ஆக்கம், இப்படி பல்வேறுபட்ட பொருள்களை இந்த என்ற இடைச்சொல் உணர்த்துது. அதே போல இந்த ஓ என்ற இடைச்சொல் எடுத்தன்னு சொன்னா அதிலும் பல பொருள்கள் அது உணர்த்தி வருது. ஐயம், திடக்குறிப்பின்மை, பிரிநிலை, ஆஹ் மிகை, இது அல்லது அது, இப்படி முதலான பொருள்களை இந்த ஓ என்ற இடைச்சொல் உணர்த்தி வருது. அதே மாதிரி ஏ என்ற இடைச்சொல், தான் என்ற இடைச்சொல், கூட, இப்படியான பல இடைச்சொற்கள் தங்களுக்கே உரிய பொருள்களை இது உணர்த்தி வருது. எனவே இதனாலதான் நாம சொல்லுவோம், உங்களோட பாடத்திட்டத்துல வந்திருக்கக்கூடிய இடைச்சொற்களை தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள் என்று சொல்லுவோம். இதற்கான காரணம் என்னென்றால் ஒவ்வொரு இடைச்சொற்களும் அதுகளுக்கே உரிய பொருள்களை உணர்த்தி இருக்குது என்றபடியால நாம சொல்லுவோம் தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள் என்பதாக சொல்லுவோம். அந்த வகையில பிள்ளைகள், இடைச்சொற்கள் பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு கேள்வி அமைஞ்சிருக்குது. அதாவது, எங்கேயோ மழை பெய்கிறது என்பதில் ஓகார இடைச்சொல் உணர்த்தும் அதே பொருளை உணர்த்தி வரும் வாக்கியம் என்று கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த வகையில கேள்வி நல்லா அவதானிக்கணும் பிள்ளைகள். இவங்க தந்திருக்கக்கூடிய வாக்கியத்திட அதே பொருள் மாறுபடாமல், பொருள் சிதைவுபடாமல் அதே பொருளை உணர்த்தக்கூடிய வாக்கியம் இந்த 5 ஆன்சர்ல எது என்று கேட்கிறாங்க. அப்ப நாம முதலாவது பார்க்கணும், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கியம் எந்த பொருள் உணர்த்துதோ அதே பொருள் உணர்த்தக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பிள்ளைகள், இந்த எங்கேயோ மழை பெய்கிறது என்ற வாக்கியம் எந்த பொருள்ல வந்திருக்குது, அதுல இருக்கக்கூடிய ஓகார இடைச்சொல் எந்த பொருளை உணர்த்தி இருக்கிறது என்றதை நாங்க பார்க்கணும். அதுக்கு பின்புதான் எங்களுக்கு பார்க்கலாம் அதே பொருளை உணர்த்தி இருக்கக்கூடிய வாக்கியம் என்ன என்பதாக பார்க்கலாம். சரி, அதாவது பிள்ளைகள், எங்கேயோ மழை பெய்கிறது, இந்த வாக்கியத்தினுடைய பொருளை கொஞ்சம் யோசிங்க. அதாவது மழை பெய்கிறதா, ஆனா எங்கேயோ பெய்கிறது. மழை பெய்கின்ற இடம் இதுதான் என்பது எங்களுக்கு சரியாக, உறுதியாக, திடமாக குறிப்பிட முடியாது. ஆனா எங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுற மாதிரி விளங்குது. என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஆனால் அந்த இடம் தான் என்ன என்று சரியாக தெரியுது இல்ல. எனவே திடமாக அல்லது உறுதியாக குறிப்பிட முடியாத நிலைமை இருந்தன்னு சொன்னா அதுக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் திடக்குறிப்பின்மை. திடமாக உறுதியாக ஒரு விடயத்தை எங்களுக்கு குறிப்பிட முடியாமல் இருந்தன்னு சொன்னா அதுக்கு நாம சொல்லுவோம் திடக்குறிப்பின்மை. பாருங்க, இதுல திடக்குறிப்பின்மை இருக்குது. எங்கேயோ மழை பெய்கிறது, மழை பெய்கிறது எங்களுக்கு தெரியும் தான், ஆனால் எந்த இடத்துல மழை பெய்கின்றது என்பதை எங்களுக்கு திடமாக அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்குது என்றபடியால நாங்க இந்த வாக்கியம் திடக்குறிப்பின்மை பொருள் இருக்குது என்று பார்க்கலாம். அந்த வகையில இதே திடக்குறிப்பின்மை பொருள்ல உணர்த்தி இருக்கக்கூடிய வாக்கியம் எது என்றதை நாங்க இங்க தேடணும். சரி, முதலாவது வாக்கியம் பாருங்க பிள்ளைகள், அப்பா பாடசாலைக்கோ போயிருக்கிறார். அப்ப நம்ம கேட்போம், அக்கா கிட்டயோ அண்ணா கிட்டயோ கேட்போம், அக்கா அல்லது அண்ணா அப்பா பாடசாலைக்கோ போயிருக்கிறார் என்று கேட்போம். எனவே அது ஒரு சந்தேகத்துல கேட்கிறோம். ஒருவேளை அவர் எங்க போனாரோ தெரியல, பாடசாலைக்கு போனாரோ போக இல்லையோன்னு சொல்லி ஒரு ஐய பொருளை கட்டிக்கிற சந்தேகத்துல. இரண்டாவது, வளைகுடா யுத்தத்தால் எத்தனையோ பேர் அல்லல் படுகின்றனர்.
அப்ப இதுல இருக்கக்கூடிய ஓகார் இடைச்சொல் என்ன பொருள் உணர்த்துதுண்டா பிள்ளைகள்? மிகை பொருளை உணர்த்துது. நாம சொல்லுவோம் என்ன, யுத்தத்தால் மக்களினுடைய எத்தனையோ செல்வங்கள் இல்லாமல் போய்விட்டன என்று சொல்லுவோம். எவ்வளவோ செல்வங்கள் அழிந்து போய்விட்டன என்று சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த வளைகுடா யுத்தத்தால் எத்தனையோ பேர் அல்லல் படுகின்றனர் என்பதற்கான பொருள் என்னண்டா, அந்த யுத்தத்தால் இருந்தவர்கள் எத்தனையோ பேரு, அது எண்ணில் அடங்காதது, அது மிகைப்பு தன்மை, நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதை உணர்த்துது. எனவே மிகை பொருள் இது வரலாம். அதே மாதிரி இன்னும் உதாரணம் சொல்லலாம். யுத்தத்தில் எத்தனையோ பொருள் அல்லது யுத்தத்தில் எவ்வளவோ பொருட்கள் அழிந்து விட்டனன்னு சொல்லலாம். அப்ப அதுக்கான மீனிங் என்னண்டா, யுத்தத்தில் அழிந்து போனதற்கான பொருள்கள் ஏராளமா இருக்கிறது, அது எங்களுக்கு எண்ணில் அடங்கு இயலாது, மிகைப்பு தன்மையில் இருக்குதுன்னு சொல்லுறேன். எனவே மிகை பொருளை இது வரலாம். மூணாவது பாருங்க, இந்த பாடலை எப்பவோ கேட்டு இருக்கிறேன். அதாவது பிள்ளைகள் சில எங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும். நம்ம தற்செயலாக ஒரு பாட்டோண்டையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது திடீர்னு எங்களுக்கு ஒரு 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 ஞாபகம் மட்டும் வரும். இதை நான் எங்கேயோ கேட்டு இருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது, அல்லது எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு கடந்த காலத்துல ஞாபகம் மட்டும் இருக்குது எங்களுக்கு விளங்கும். என்ன, அதே மாதிரிதான் இது. பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆனால் எப்ப பார்த்தன், எதுல பார்த்தன், எங்க பார்த்தனன்னு சொல்லி திடமாக உறுதியாக கூற முடியாத நிலை இருக்குது. எனவே இந்த பாடலை எப்பவோ கேட்டிருக்கிறேன்னு சொன்னா எனக்கு தெரியும் பிள்ளைகள், அந்த பாட்டோட வரிகளை கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் நான் இதை கேட்டிருக்கிறேன். ஆனா எப்பவோ கேட்டிருக்கிறேன், எப்ப கேட்டேன்னு சொல்லி எனக்கு உறுதியாக சொல்லல. இப்படி சொல்ல முடியாத நிலை இருக்கிறதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் திடக்குறிப்பின்மை அப்படின்ட்டு. நாலாவது கேள்வி பாருங்க, சிவாவோ இந்த வேலையை செய்தது. இப்ப நம்ம கேட்கிறோம், வகுப்பறையில குளப்படி செஞ்சேன்னு வைங்க, ஆசிரியர் இருக்க பாரு, சிவாவா செஞ்சது வேலை, ஒரு டவுட்டோட கேட்கிறாரு, அவனா தான் இருக்கணும், அவனா செஞ்சான் என்று கேட்கிறேன். எனவே இது ஒரு ஐய பொருளுக்குள்ள எங்களுக்கு எடுக்கலாம். அஞ்சாவது, அப்பாவோ அம்மாவோ வர வேண்டும். அதாவது பிள்ளைட பெற்றோர் கூட்டம் நடக்குது, அந்த பெற்றோர் கூட்டத்துக்கு அப்பாவோ அம்மாவோ வர வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு பார்த்தா பிள்ளைகள், அப்பாவோ அல்லது அம்மாவோ. அப்ப இது அல்லது அது, ஒன்று அப்பா வரலாம், இல்லாவிட்டால் அம்மா வரலாம் என்ற பொருள் இருக்குது. எனவே இது அல்லது அது என்ற பொருள்ல இந்த வாக்கியத்துங்களுக்கு சேர்க்கலாம். அல்லது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம், கோப்பியோ தேநீரோ குடியுங்கள். உங்களுக்கு தேவையண்டா நீங்க கோப்பி குடியுங்க, அப்படி இல்லையா நீங்க தேநீர் குடிங்க. எனவே இது அல்லது அது இரண்டில் ஒன்று என்ற மாதிரி தான் இந்த வாக்கியம் அமைப்பெற்றிருக்குது. நான் அதே மாதிரி இன்னும் உதாரணம் சொல்லலாம், நானோ தம்பியோ வருவேன். நீங்க எங்களை நிகழ்வு கூட்டிட்டு, அதாவது நீங்க எங்களை நிகழ்வுக்கு அழைப்புதல் வச்சுட்டு போய்த்திருக்கிறீங்க, ஆனா என்ன செய்வன், ஒன்றோ நான் வருவன், அப்படி இல்லையா என்ற தம்பி வருவான். எனவே இருவரில் ஒருவர் வருவார் என்ற கருத்தை தான் இது தந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க, அப்பாவோ அம்மாவோ வர வேண்டும். அப்பா வாரதா இருந்தா அப்பாவுக்கு வரலாம், அல்லது அம்மா வாரதா இருந்தா அம்மாவுக்கு வரலாம். எனவே இது அல்லது அது என்ற பொருளை தான் இந்த ஐந்தாவது வாக்கியமா பெற்றிருக்குது. எனவே எங்கேயோ மழை பெய்கிறது என்ற கேள்விக்கு மிக பொருத்தமான, கருத்து சிதறாமல் மிக பொருத்தமாக இருக்கிற வாக்கியம் என்னென்றால், இந்த பாடலை எப்பவோ கேட்டிருக்கிறேன் என்பதுதான் வரும். சரி, ஏன்னா இந்த இரண்டு வாக்கியங்களும் திடக்குறிப்பின்மை பொருளை வருது. திடக்குறிப்பின்மை பொருள்கள் பிள்ளை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக அதுல யாரோ, எங்கேயோ, எவனோ, எப்படியோ, எவ்வளோ, எப்போதோன்னு சொல்லி நிறைய அந்த சொற்கள் வந்திருக்கும். அதாவது திடமாக உறுதியாக குறிப்பிட முடியாமல் இருந்தான்னு சொன்னா அதுக்கு நாங்க சொல்லுவோம் திடக்குறிப்பின்மை அப்படின்னு சொல்லுவோம். எனவே முதலாவது கேள்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போ. இரண்டாவது கேள்வியின் புள்ளைகள் ஒரு இடைச்சொல்லிருந்து வந்திருக்குது. முதலாவது கேள்வி ஓ என்ற இடைச்சொல்லிருந்து வந்த மாதிரி, இரண்டாவது கேள்வி கூட என்ற இடைச்சொல்லிருந்து வந்திருக்குது. அதாவது, இப்பொழுது நகரத்தின் தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. இப்பொழுது நகரத்தின் தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. இதில் கூட என்பது உணர்த்தும் பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது பிள்ளைகள், இந்த ஓ, தான், ஏ, ஆவது, மட்டும் இப்படியான இடைச்சொல் மாதிரியே தான் பிள்ளைகள் கூட என்பதும் ஒரு இடைச்சொல்லாக காணப்படுது. இந்த கூட என்ற இடைச்சொல்லை பொறுத்தவரையில இது குறிப்பாக முற்றுப்பொருள், எச்சம் தழுவிய எதிர்மறை இப்படியான பொருள்களை இது உணர்த்துது.
அல்லது குறைந்தபட்சம் இப்படியான பொருள்களையும் இந்த கூட என்ற சொல் உணர்த்தக்கூடியதாக காணப்படுது. அந்த வகையில நம்ம கேள்விக்குள்ள போனோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்பொழுதோ நகரத்தின் தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. அப்ப இதுல அர்த்தம் என்னண்டா பிள்ளைகள், நாங்க உணரணும். ஆரம்ப காலத்துல நகரத்தின் தெருவில் நாய்க்கு குறைச்சலே இல்ல, அந்த அளவு நாய் இருந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குது? நகரத்தின தெருவுல ஒரு நாய் கூட இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாய் கூட இல்லையே என்று இவங்க சொல்றாங்க. இந்த ஆரம்ப காலத்துல ஏராளமான நாய்கள் பட்டாளம் பட்டலாமா வந்து இறங்கின தெருவுல, இப்ப என்னடான்னு பார்த்தால் ஒரு நாய் கூட இல்லாமல் இருக்குது. எனவே இதோட பொருள் என்னன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப நாம இதை விலங்கெடுக்கணும் பிள்ளைகள். அப்ப தெருவில் ஒரு நாய் கூட இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு நாயாவது இல்லையே. ஒரு ஒரு நாய், 2 நாய் 3 நாய் தேவையில்லை, ஒரு நாய் கூட இல்லையே, வெறுமையா தானே இருக்குது இந்த தெரு என்று சொல்றதுதான் இதுல பொருளா இருக்குது. எனவே இந்த கூட என்பது உணர்த்தும் பொருளாக எங்களுக்கு மிகச்சிறந்த ஆன்சரா எடுக்கலாம், குறைந்தபட்சம் என்றதை எடுக்கலாம். அதோட எச்சம் தழுவி எதிர்மறைக்கு இதுல சில உதாரணங்கள் சொல்லிட்டு போறேன். குறிப்பாக நான் கூட பயந்து விட்டேன், உனக்கு பாடக்கூட தெரியுமா, அப்பா கூட இதை விரும்பவில்லை, இப்படியான வாக்கியங்கள் எல்லாம் எச்சம் தழுவி எதிர்மறைக்குள்ள வரும். அதாவது ஒரு எதிர்மறை சொல்லாக இருக்கும், அதே மாதிரி ஒரு எச்சத்தை தழுவியனதாக காணப்படும். உதாரணமா எடுத்தேன்னு சொன்னா, நான் கூட பயந்து விட்டேன். இப்ப நாம சொல்லுவோம், ஒரு மாணவர்கள் குழுவா சேர்ந்த ஒரு வேலைன்னு செய்யறாங்க, அதுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, எல்லாரும் பயப்படுறாங்க. அவ கூட்டமாக பயப்படுற சந்தர்ப்பத்துல நானும் சொல்றேன், பாருங்களேன், நானும் கூட பயப்பட்டேன்னு சொல்றேன். அப்போ நான் கூட பயப்பட்டு விட்டேன் அல்லது நான் கூட பயந்து விட்டேன் என்று சொல்றதுக்கான பொருள் என்னண்டா பிள்ளைகள், நீங்களும் பயந்திருக்கிறீங்க, நீங்க பயந்திருக்கிற மாதிரி நானும் பயந்திருக்கிறேன்னு சொல்றேன். எனவே நீயும் பயந்திருக்கிறாய், நானும் பயந்திருக்கிறேன் என்ற பொருளை தருது. எனவே இது எச்ச பொருள்ல வரக்கூடியது, ஆனா தமிழ் பகுதிக்குரியதா காணப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அதாவது அடுத்த விட உறுதி பொருள். உறுதி பொருள் பிள்ளைகள், உறுதியாக கூறக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். உறுதி பொருள்ல உறுதியாக கூறக்கூடிய இதுதான் என்றது, உறுதியாக கூறக்கூடிய தன்மை இருந்தன்னு சொன்னா நாம் அதுக்கு சொல்லுவோம் உறுதி பொருள் அப்படின்ட்டு. அடுத்தது குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் தான் இதுக்குரிய ஆன்சரா இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் நிறைய நாய்கள் எல்லாம் தெருவுல இருந்தது, ஆனா இப்ப ஒரு நாய் கூட இல்லையே, குறைந்தபட்சம் ஒரு நாய் கூட இல்லையே என்று சொல்றதுதான் இதுல பொருளாக இருக்குது. எனவே இந்த கூட என்பது உணர்த்தும் பொருளாக எங்களுக்கு குறைந்தபட்சம் என்ற ஆன்சர் எடுக்கலாம். எனவேதான் பிள்ளைகள், இந்த மாதிரியான இடைச்சொற்கள் இருந்து கேள்விகள் வரலாம். எனவே ஒவ்வொரு இடைச்சொற்களையும் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் படிக்கிறது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன உதாரணங்கள் வரலாம், என்னென்ன உதாரணங்கள் போடலாம், அது எப்படி வரும் என்ற தெளிவோட படிச்சோம்னு சொன்னா எல்லாம் கிளியரா விளங்கும்.